கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு துதி, கனம், மகிமை, புகழ்ச்சி, மேன்மை இன்றும் என்றும் சதா காலமும் உண்டாவதாக. ஆமென். இன்றைய செய்தியின் தலைப்பு மரண பயம். மனிதர்கள் அநேகருக்கு மரண பயம் உண்டு. இவர்களது பயம் சரீரத்தில் மரண பயம் ஆகும். சரீரத்தை விட்டு உயிர், அதாவது ஜீவன், ஆவி பிரியும் போது சரீர மரணம் ஏற்படுகிறது. நாம் உயிரோடு இருக்கும் போது நமது சரீரத்தில் நமது ஆத்மா தங்கி இருக்கும். நமது சரீரத்தை விட்டு ஜீவன் போன பின்பு நமது சரீரம் அழிந்துவிடும். எனவே ஆத்மா சரீரத்தை விட்டு வெளியேறிவிடும். மனிதனுடைய எண்ணங்களும் நினைவுகளும் ஆத்மாவில் தான் இருக்கும். சரீரத்தில் நமது ஆத்மாவின் இருப்பிடம் நமது இருதயமே, நமது உள்ளமே. இதய துடிப்பு நிற்கும் போது நமது எண்ணங்களையும் நினைவுகளையும் எடுத்துக்கொண்டு ஆத்மா நமது சரீரத்தை விட்டு வெளியேறுகிறது. இந்த ஆத்மாவிற்கும் மரணம் உண்டு. ஆத்மாவை விட்டு ஜீவன் போகும்போது, உயிர் போகும்போது, ஆத்மாவின் ஆவி பிரியும் போது அது மரணம் அடைகிறது. ஆத்மாவிற்குள் இருக்கும் ஜீவனுக்கு நித்திய ஜீவன் என்று பெயர். சரீரத்திற்குள் இருக்கும் ஜீவனுக்கு மனிதனுடைய ஆவி என்று பெயர். மனிதனுடைய ஆவி அவனுடைய சரீரத்தை விட்டு பிரியும் போது தன்னை தந்த தேவனிடத்திற்கு செல்லும் என்று பிரசங்கி 12:7 சொல்லுகிறது. எல்லோருடைய ஆத்மாக்களும் ஏற்கனவே மரணம் அடைந்த நிலையில்தான் இருக்கிறது. அநேகருடைய நிலை இதுதான். அதாவது ஒருவரும் நித்திய ஜீவனை பெறவில்லை. காரணம் மனிதர்களின் பாவமே. மனிதனுடைய ஆத்மாக்கள் மரணத்தை பாவத்தின் சம்பளமாக பெற்றுள்ளார்கள். மனிதனுக்குள் அவனது ஆத்மா மரித்த நிலையில் இருப்பதால் ஆத்மா என்கின்ற ஒன்று இருப்பதாகவே அவர்களால் உணர முடியாதவர்களாய் இருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய மரண பயம் ஆத்மாவிற்கு உரியதாய் இராமல் சரீரத்திற்கு உரியதாய் இருக்கிறது. இதனால் கிறிஸ்தவர்கள் கூட மரணத்திற்கு பின் உள்ள வாழ்க்கையை குறித்து முழு நம்பிக்கை அற்றவர்களாகவே காணப்படுகின்றனர். மரணம் அடைந்த நிலை எல்லோருடைய ஆத்மாக்களுக்கும் ஏற்பட்டதற்கு காரணம் ஆதாம் செய்த பாவமே. ஆதாம் செய்த பாவத்திற்கு நாம் தண்டனை அனுபவிப்பது எந்த வகையிலும் நியாயமானதல்ல என்பதை நம்மை படைத்த கிறிஸ்துவானவர் நன்கு அறிவார். ஆனால் சாத்தானோ தேவன் எல்லோரையும் பாவத்திற்குள்ளாக அடைத்து போட்டு விட்டது. கிறிஸ்துவண்டை சேரும் அளவிற்கு பரிசுத்த மனிதனாய் ஒரு மனிதன் கூட இருக்க வாய்ப்பில்லை என்பதால் என்று நினைத்து எல்லா மனிதர்களும் சாத்தானாகிய தனக்கு சாதகமாகவே இருக்கிறான் என்று எண்ணுகிறான். எனவே எல்லோரும் தான் இருக்கும் சாத்தான் இருக்கும் பாதாளத்திற்குத்தான் வந்து சேரப் போகிறார்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். அவனுடைய இந்த எண்ணத்தை முறியடிக்கவே இயேசு சிலுவையில் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு நீக்குவதற்காக ரத்தம் சிந்தி தமது ஜீவனை நமது ஆத்மாவிற்கு கொடுத்தார்.
தமது ஜீவனை நமது ஆத்மாவிற்கு கொடுத்தார். செத்த ஆத்மா உயிர் பெறுவதற்காக தமது ஜீவனை நமது ஆத்மாவிற்கு கொடுத்தார். அந்த நொடிப்பொழுதே ஆதாமால் ஏற்பட்ட நம் அனைவருடைய ஜென்ம பாவங்களும் கழுவப்பட்டு விட்டன. ஆனாலும் நமது ஆத்மா உயிர் பெறவில்லை. நாம் செய்கின்ற பாவங்களில் இருந்து நாம் மனம் விரும்பாததே அதற்கு காரணம். ஜென்ம பாவத்தை, அதாவது ஆயாம் செய்த பாவத்தை இப்போது சாத்தான் நம் மீது சுமத்த முடியாது. ஆனால் இது மாத்திரம் நமது ஆத்மாவிற்கு ஜீவன் தந்து நம்மை பாவத்திலிருந்து விடுவிக்காது. இதை அறியாத அநேக கிறிஸ்தவர்கள் நம் எல்லோருடைய எல்லா பாவங்களையும் இயேசு சிலுவை மரணத்தின் மூலமாக கழுவிவிட்டார் என்று கூறி தாங்கள் செய்கின்ற பாவங்களிலிருந்து மனம் திரும்ப ஆர்வம் காட்டாமல் இருக்கிறார்கள். இப்படி நினைக்கிறவர்களின் ஆத்மா எப்படி நித்திய ஜீவனை பெற முடியும்? மனம் திரும்பாத அவர்களுடைய ஆத்மா செத்தையாகவே காணப்படும். அதனால் தான் அநேக கிறிஸ்தவர்கள் இன்னும் மரண பயத்திலிருந்து விடுபட முடியாத நிலையில் தான் காணப்படுகின்றனர். இருதயத்தின் நினைவு வாய் பேசுகிறது. வெளிப்படையான பாவம் செய்தவனை ஊர் கண்டிக்கும் என்பர். இங்கே ஊர் என்பது அக்கிரமையாயிருந்தாலும் அது உயர்தினையை கொண்ட ஊர் மக்களையே குறிக்கும். அதுபோல இங்கே இருதயம் என்பது இருதயத்தில் உள்ள ஆத்மாவையே குறிக்கும். இதன்படி ஆத்மாவின் நினைவே வாய் பேசும். ஆத்மாவில் தோன்றும் எண்ணங்களே ஒரு மனிதனுக்கு நல்லது கெட்டது செய்யும் செயல்களை, நினைவுகளை நடத்தும், சிந்தனைகளை கொண்டு போகும். பாவ எண்ணங்கள் கொண்ட ஆத்மா அவனை பாவ பாதையில் நடத்தும். அப்போது அவன் பாவம் செய்தவனாகிறான். இதற்கு கர்ம பாவம் என்று பெயர். இது அவனுடைய ஆத்மாவை திருப்திப்படுத்த முயற்சிக்கும் பாவ செயலாக அமைகிறது. அப்போது அவன் செய்கின்ற பாவம் அவனுடைய ஆத்மாவை திருப்திப்படுத்தும் என்று அவன் நினைக்கலாம். அப்போது அவனுடைய ஆத்மாவில் பாவம் பூரணப்படுகிறது. இவ்விதமாய் யாக்கோபு 1:15 இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது. பாவம் பூரணம் ஆகும்போது மரணத்தை பிறப்பிக்கிறது. இது ஆத்மாவிற்கான நித்திய மரணமாகும். இதற்கு முதல் மரணம் அல்லது பாதாளம் என்று பெயர். பாதாளத்தில் தள்ளப்படுதல். இது ஒரு மனிதன் தனது சரீர மரணத்தை சந்திக்கும் போது அவனது பூர்ண கர்ம பாவத்தின் விளைவால் அவனது ஆத்மா பாதாளத்தில் தள்ளப்படுகிறது. அப்போது அவனுக்குள் சாத்தான் ஜெயித்து விடுகிறான். ஒரு மனிதன் தான் செய்யும் கர்ம பாவத்தை நிறுத்தி நிலையான மனம் திரும்புதலை அடைந்து தான் செய்த இந்த பாவத்திற்கான மன்னிப்பை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பெரும் ஞான ஸ்நானத்தின் மூலம்தான் பெற முடியும். இயேசுவின் சிலுவை மரணத்தின் மூலம் எல்லோருடைய ஜென்ம பாவங்களும் மன்னிக்கப்பட்டதையே தாங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டதாக தவறாக அநேக கிறிஸ்தவர்கள் நினைத்து ஞானஸ்நானத்திற்கே அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல் போய்விடுகின்றனர். எனவே நான் அவர்கள் தாங்கள் ரட்சிப்பை பெற்ற பின்பு ஞானஸ்நானம் எடுத்தோம், ரட்சிப்பை பெற்ற பின்பு ஞானஸ்நானம் எடுத்தோம், ரட்சிப்பை பெற்ற பின்பு ஞானஸ்நானம் எடுத்தோம் என வேதத்தில் இல்லாத தங்களது சொந்த கருத்தை
மனுஷ கற்பனையை பரப்பிக் கொண்டும் போதித்துக் கொண்டும் இருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்ட பின்புதான் ஞானஸ்நானம் என்று சொல்லுகிறவர்கள் ரட்சிப்பு என்றால் என்ன என்பதையே முழுவதுமாக உணராதவர்களாய் இருக்கிறார்கள். ஒரு ரட்சிப்பை பெற்றுவிட்டார் என்றால் அவருக்கு ஞானஸ்நானம் எதற்கு? தேவையே இல்லையே. மார்க் 16:16 மற்றும் 1 பேதுரு 3:21 படி ரட்சிக்கப்படுவதற்காகத்தான் அப்போஸ்தலர் 22:16 படி நம்முடைய மனம் திரும்பிய கர்ம பாவங்கள் கழுவப்படுவதற்காகத்தான் அப்போஸ்தலர் 2:38 படி பாவ மன்னிப்பை பெறுவதற்காகத்தான் நாம் ஞானஸ்நானம் எடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆம், தீத்து 3:5 படி நாம் செய்த நீதியின் கிரியையின் நிமித்தம் அவர் இயேசு நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். இங்கு சொல்லப்பட்ட மறு ஜென்ம முழுக்கு ஞானஸ்நான கிரியையே குறிக்கும். இந்த ஞானஸ்நான கிரியையை கிறிஸ்துவானவர் உண்மையாக்கி நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதியின் சால்வையையும் கொடுப்பேன் என சொன்ன வாக்குத்தத்தமே நம்மோடு அவர் செய்யும் நித்திய உடன்படிக்கை என்பதாக ஏசாயா 61:8, 9, 10 ஆகிய வசனங்கள் சொல்லுகின்றன. இதுதான் கர்ம பாவம் கழுவப்பட்ட நிலை. இந்த நிலையை அநேக கிறிஸ்தவர்கள் அடையாததற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேலான அவர்களது அவிசுவாசமே காரணம். மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்க வேண்டும் என லூக்கா 24:47 சொன்ன வசனத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மனதில்லாதிருக்கிறார்கள். எனவே அநேக கிறிஸ்தவர்களின் ஆத்மா மரித்த நிலையிலேயே இருக்கிறது. இதில் வேடிக்கை என்னவென்றால் தங்களது ஆத்மா மரித்த நிலையில் இருப்பதை கூட கிறிஸ்தவர்களில் அநேகர் உணராதிருக்கிறார்கள். எனவே மெய்யான ரட்சிப்பு என்றால் என்ன என்பதை கூட அவர்கள் தெரியாமல் இருக்கிறார்கள். பாதாளம் போவதே அவர்களுடைய ஆத்மாவிற்கான முடிவு. அநேக கிறிஸ்தவர்கள் மரண பயத்தோடு இருப்பதற்கு இதுவே காரணம். அவருடைய ஆத்மா பாதாளத்தில் தள்ளப்பட போகிறதே என்பதே இதற்கு காரணம். மரணத்தை சந்திக்கும் நேரத்தில் அவர்கள் ஆத்மா பாதாளத்திற்கு போவதை அவர்கள் உணர முடியும். மற்றபடி உயிரோடு இருக்கும்போது அவர்கள் இந்த நினைவு, இந்த ஒரு ஆத்ம மரணத்துக்கான பயம் அவர்களுக்கு இருக்காது. உயிரோடு இருக்கும்போது அவர்களுக்கு சரீர மரணத்துக்கான பயம் மாத்திரமே இருக்கும். அவர்கள் சரீர மரணத்தை சந்திக்கும் போது அவர்களை விட்டு ஆத்மா பிரிவதை அவர்கள் உணர்ந்து அது பாதாளத்திற்கு செல்கிறதே என்பதை அவர்கள் காணும்போது அவர்களுக்கு ஆத்ம மரண பயம் இருக்கும். எனவே எபிரேயர் 5:7-10 அவர் இயேசு மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணனான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் நிறைவின்படியான பிரதான ஆசிரியர் என்று
தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். இந்த குமாரனுக்கு தரிக்கப்பட்ட இயேசு என்னும் நாமம் யோவான் 5:43, எரேமியா 23:6, எரேமியா 33:16 படி பிதாவின் நாமம் என்பதாலும், யோவான் 14:26 படி பரிசுத்த ஆவியானவரின் நாமம் என்பதாலும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கொடுக்கப்படும் ஞானஸ்நானத்திற்கு கீழ்ப்படுகிற யாருக்கும் நித்திய ரட்சிப்பு கிடைக்கிறது. மறுக்கிறவர்கள் ரட்சிப்பை இழந்து போவதால் அவருடைய ஆத்மா உயிரடையாமல் ஆத்ம மரணத்தினாலே பாதாளத்திற்குள் தள்ளப்படுகிறார்கள். எனவே உயிரோடு இருக்கும் போது மரண பயம், மரணத்தை சந்திக்கும் நேரத்தில் ஆத்ம மரண பயம் அவர்களை ஆட்கொள்ளுகிறது. ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு பிள்ளைகளாகிய நாம் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராகி மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழித்தார் என எபிரேயர் 2:14-15 சொல்லுகிறது. மரண பயத்தை நம்மை விட்டு நீக்கும்படியாக அவர் தமது மரணத்தினாலே பிசாசை அழித்தார், மரணத்துக்கு அதிகாரியை அழித்தார். சங்கீதம் 33:18-21 வசனங்கள் சொல்கின்றன. தனக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமானவர். அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடியால் இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களி கூறும் என்று எழுதப்பட்டுள்ளது. எனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் அவருடைய பரிசுத்த நாமத்தை பரம பிதாவின் நாமம் என்றும் பரிசுத்த ஆவியின் நாமம் என்றும் நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த விசுவாசம் இல்லாமல் ஞானஸ்நானம் பெற்றவன் மார்க்கு 16:16 படி ரட்சிக்கப்பட, அதாவது ஆத்மாவின் நித்திய மரணமாகிய இரண்டாம் மரணத்திற்கு தப்பவே முடியாது. இயேசுவே பரமபிதாவாயும் பரிசுத்த ஆவியாயும் இருக்கிறார் என்பதே மெய்யான சாட்சி. இந்த மெய்சாட்சியை ஏற்றுக்கொள்கிறவனும் அறிக்கை பண்ணுகிறவனும் உயிர்களை ரட்சிக்கிறான் என்று நீதிமொழிகள் 14:25 சொல்லுகிறது. உயிர்களை ரட்சிக்கிறான் என்கின்ற கருத்தானது 1 தீமோத்தேயு 4:16 படி உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளின் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்கிறவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். அப்போது அநேக ஆத்மாக்களின் உயிர்கள் காக்கப்படும் என்பதை தெரியப்படுத்துகிறது. எனவே இயேசுவை நம்மை போல தேவனுடைய குமாரன் என்று மாத்திரம் நினைக்காதீர்கள். இயேசு தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து என்று மத்தேயு 16:16, மார்க்கு 1:1, லூக்கா 4:41, யோவான் 6:69 ஆகியவை சொல்லுகின்றன. எனவே யோவான் 20:31 படி இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாக, இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் வேதவசனங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவை
தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாம் விசுவாசித்தால் தான் நித்திய ஜீவன் கிடைக்கும். அதாவது ஆத்ம மரணத்திற்கு தப்ப முடியும். கிட்டத்தட்ட எல்லா கிறிஸ்தவர்களும் இயேசுவை தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றுதானே விசுவாசிக்கிறார்கள். முன்பு ஏன் அவர்களை விட்டு மரண பயம் இன்னும் போகவில்லை? காரணம் என்னவென்றால், அவர்களில் அநேகருக்கு கிறிஸ்து என்றால் வேதத்தில் என்ன அர்த்தம் என்று தெரியாது. கிறிஸ்து என்றால் வேதத்தின்படி யெகோவா என்று அர்த்தம் என்பதை ஏசாயா 26:4, ஏசாயா 44:8, 1 கொரிந்தியர் 10:4 ஆகிய வசனங்களை இணைத்து பார்த்து கண்டு கொள்ளலாம். கிறிஸ்து என்றால் யெகோவா என்று அர்த்தம். கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான். ஆனால் கிறிஸ்து என்பதன் அர்த்தமே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பதற்கு வேதத்தில் எந்த ஆதாரமும் இல்லை. யாக்கோபு தேவனோடு அழுது போராடி மேற்கொண்டதாக வேதம் ஆதியாகமம் 32:28 சொல்லுகிறது. தேவ தூதனானவராகிய அந்த தேவனுடைய நாமம் என்ன தெரியுமா? ஓசியா 12:5 கர்த்தராகிய அவர் சேனைகளின் தேவன் யெகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம். இப்பொழுது சொல்லுங்கள், தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றால் என்ன அர்த்தம்? சொல்லுங்கள். தேவ தூதனானவர் தேவனுடைய குமாரன், தேவனுடைய குமாரனாகிய யெகோவா என்று அர்த்தம். தேவனுடைய குமாரன் என்னும் நாமத்தில் வெளிப்பட்ட இயேசுவே பிதாவாகிய தேவன் என்பதாக NMV ஆங்கில மொழிபெயர்ப்பில் 1 தீமோத்தேயு 3:16 சொல்லப்பட்டுள்ளது. யோவான் 11:26 உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் என்பதை விசுவாசிக்கிறாயா என்றார் இயேசு. இயேசுவை பரம பிதா என விசுவாசிக்க வேண்டும் என இங்கு இயேசு விரும்புகிறார். இந்த விருப்பத்தை நாம் நிறைவேற்றினால் நமது ஆத்மா சாகாது. நீங்கள் ஏன் சாக வேண்டும்? மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று எசேக்கியேல் 18:31-32 கர்த்தராகிய இயேசுவாகிய ஆண்டவர் சொல்லுகிறார். உயிரோடு இருக்கும் போதே நம்முடைய முன்னோர்களில் அநேகர் இயேசுவை பரமபிதா என விசுவாசித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறாமல் சரீர மரணத்தை சந்தித்துள்ளார்கள். எனவே அப்படிப்பட்டவர்களின் ஆத்மா முதல் மரணம் என்னும் பாதாளத்தில் விடப்படுவதில்லை. அதே சமயத்தில் பரதேசியில் இளைப்பாறவும் இடம் கொடுக்கப்படவில்லை. இப்படிப்பட்ட ஆத்மாக்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறாத காரணத்தினால் பாவங்கள் கழுவப்படாதிருந்ததால் பரதேசியில் இளைப்பாற அனுமதிக்கப்படவில்லை. இவர்கள் இயேசுவை பரமபிதா என விசுவாசித்ததால் மரண பயமின்றி சரீர மரணத்தை சந்தித்திருப்பார்கள் என உறுதி. இப்படிப்பட்டவர்களின் ஆத்மாக்கள் மரணம் என்னும் இடத்தில் இருக்கின்றன. இயேசுவே பரமபிதா என்னும் இவர்களது விசுவாசமே மரணத்தில் தள்ளப்பட்ட இவர்களை நியாய தீர்ப்பு நாள் என்று பிழைக்க வைக்கிறது. இயேசுவை பரமபிதா என விசுவாசிக்கிறவர்கள் சரீர மரணத்தின் போது வெளியேறும் அவருடைய ஆத்மா கர்த்தரனாகிய லாசருவின் ஆத்மாவைப் போல லூக்கா 16:22 படி தேவதூதரால் ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் விடப்படும். எனவேதான் இயேசுவை பரமபிதா என விசுவாசிக்கிறவர்களுக்கு மரண பயமே, ஆத்ம மரண பயமே இருக்காது. இப்போது அதாவது இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு ஆபிரகாமின் ஆத்மா பரதேசியில் இருக்கிறது. ஒரு கிறிஸ்துக்குள்ளான ஞானஸ்நானம் பெறாமல் இயேசுவே பரமபிதா என்னும் விசுவாசம் இருந்தாலும் பரதேசி செல்ல முடியாது. அவர்களுடைய விசுவாசத்தின் காரணமாக
அவருடைய ஆத்மா தேவதூதரால் அழைத்து செல்லப்பட்டாலும் மரணம் என்னும் இடத்திற்கே கொண்டு செல்லப்படும். மரணம் என்னும் இடத்திற்கு கொண்டு செல்லப்படும் இவர்களுக்கும் ஆத்ம மரண பயம் இருக்காது. ஏனென்றால் அவர்கள் செல்லும் மரணம் என்னும் இடத்தில் பாதாளத்தின் வேதனை இருக்காது. அதே சமயத்தில் இயேசுவே பரமபிதா என்னும் விசுவாசம் இருந்தும் பாவ மன்னிப்புக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற மறுத்துவிட்டார் பாதாளத்தில் வேதனைப்பட வேண்டி வரும். இப்படிப்பட்டவர்களுக்கு சரீர மரணத்தை சந்திக்கும் போதே மரண பயம் இருக்கும். எனவே மரண பயம் யாருக்கெல்லாம் இருக்கும்? முதலாவது, இயேசுவை பரமபிதா அல்ல என்பவனுக்கு சரீர மரண பயமும் இருக்கும். சரீர மரணத்தை சந்திக்கும் போது ஆத்ம மரண பயமும் மிக மிக அதிகமாக இருக்கும். ஏனென்றால் ரோமர் 14:23 விசுவாசத்தினால் வராத யாவுமே பாவமே என்கிறது. இயேசுவை பரமபிதா என விசுவாசியாக பாவியாகிய இவருடைய ஆத்மாவை கொண்டு செல்ல தேவதூதன் வரமாட்டான். தேவதூதன் வரமாட்டான். இரண்டாவது, இயேசுவை பரமபிதா என விசுவாசிப்பவர்களில் சிலருக்கும் மரண பயம் உண்டு. ஏனென்றால் இயேசுவை பரமபிதா என விசுவாசித்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கொடுக்கப்படும் ஞானஸ்நானத்திற்கு கீழ்ப்படிய மறுத்த காரணத்தினால் 1:2 படி தொழுது கொள்வதற்கு தகுதியான இயேசு கிறிஸ்து நாமத்தை அவன் அசட்டை பண்ணினதாக கருதப்படுகிறான். எனவே இவனுடைய ஆத்மாவையும் கொண்டு செல்ல தேவதூதன் வரமாட்டான். மூன்றாவது, இயேசுவை பரமபிதா என விசுவாசித்து இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கொடுக்கப்படும் ஞானஸ்நானத்திற்கு கீழ்ப்படிந்திருந்தாலும் இச்சைக்கு அடிமையாகி பாவம் செய்வதை நிறுத்தாமல் இருந்தால் அப்படிப்பட்டவனுடைய பாவங்களும் மன்னிக்கப்படாது. இவனுடைய ஆத்மாவும் சரீர மரணத்தின் போது தேவதூதனால் கொண்டு செல்லப்பட மாட்டான். பாதாளத்தில் அனுபவிக்க போகும் வேதனையை நினைத்து இவர்களுக்கு மரண பயம் கட்டாயம் இருக்கும். ஆத்ம மரண பயம் கட்டாயம் இருக்கும். சரீர மரணத்தை சந்திக்கும் போதுதான் இவருடைய முகத்தில் ஒரு பயம் தோன்றியிருப்பதை தெளிவாய் பார்க்கலாம். அதே சமயத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் போது தாங்கள் பாதாளத்தில் விடப்பட போவதை உணராதிருப்பதால் அவர் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல, இரக்கமுள்ளவர் என்றும் பாதாளத்தின் பொல்லாப்பு நம்மேல் வராது என்றும் நாம் பட்டயத்தை ஆகிலும் பஞ்சத்தை ஆகிலும் காண்பதில்லை என்றும் தீர்க்கதரிசிகள் காற்றாய் போவார்கள், திருவாக்கு அவர்களில் இல்லை, அவர்களுக்கே அப்படி ஆயக்கடுவது என்றும் அவர்கள் சொல்லி கர்த்தரை மறுதலித்தார்கள். அதாவது இயேசு கர்த்தர் இல்லை என்றோ, இயேசு பரமபிதா இல்லை என்றோ, இயேசு கிறிஸ்து இல்லை என்றோ, இயேசு தேவன் இல்லை என்றோ சொல்லி மறுதலிக்கிறார்கள். ஆகையால் இயேசுவை மெய்யான தேவன் இல்லை என்று மறுதலிக்கிறபடியால் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் இயேசு சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னபடியினால் இதோ நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தைகளை அக்கினியும் இந்த ஜனத்தை விறகுமாக்குவேன், அது இவர்களை பட்சிக்கும் என்பதாகும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாதவர்களுக்கு இந்த சரீரம் மற்றும் ஆத்ம மரண பயம் இருக்கும். எனவே மரண பயம் யாருக்கெல்லாம் இருக்காது என்பதை இப்பொழுது பார்க்க போகிறோம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சங்கீதம் 23:1 சொல்லுவதின் கருத்து என்ன? மரணம் என்னும் இடத்திலே இருள் இருந்தாலும் அதில் பாதாளத்தின் தாக்கம் இருக்காது என்பதால் சரீர மரணத்தை சந்தித்து
இந்த ஆத்ம மரணம் என்னும் இடத்திற்கு, இந்த மரணம் என்னும் இடத்திற்கு செல்ல நியமிக்கப்பட்டவர்கள் பாதாளத்தின் பொல்லாப்புக்கு பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் சங்கீதம் 91:10 படி பொல்லாப்பு அவர்களுக்கு நேரிடாது. ஐஸ்வர்யவான் அனுபவித்த பாதாளத்தின் வாதைகள் அவனை அணுகாது. யாரெல்லாம் மரண பயம் இல்லாமல் இருப்பார்கள்? முதலாவது, கிறிஸ்து அல்லது மேசியாவை தானியேல் 9:25 மற்றும் யோவான் 4:25 படி பழைய ஏற்பாட்டு ஜனங்கள் நன்கு அறிவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை அவர்களுக்கு தெரியும். அது மாத்திரமல்ல, இந்த கிறிஸ்து எனப்பட்ட மேசியாதான் யெகோவா எனப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய பிதா என்பதும் அவர்களுக்கு தெரியும். இந்த விசுவாசத்தை பெற்றவர்களின் ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவதில்லை. ஆனாலும் யோபு 10:21 படி இவர்களுடைய ஆத்மா இளைப்பாறுதலை அடையாமல் மரணம் என்னும் இருள் நிறைந்த இடத்தில் தான் இருக்கும். மரண இருளின் தேசத்திலே குடியிருக்கிற இவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று ஏசாயா 9:2 சொல்லுகிறது. இதையே மத்தேயு 4:15 இயேசுவானவர் மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று மேற்கோள் காட்டியுள்ளார். மரண இருளில் இருந்த இந்த பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு வெளிச்சம் எப்போது உதித்தது? சிலுவையில் சரீர மரணத்தை சந்தித்த இயேசு இவர்கள் இருந்த மரணம் என்னும் இடத்திலே தமது ஆத்மாவை ஏசாயா 53:12 படி ஊற்றி தமது ஆத்மாவை மரணத்திலே ஊற்றிய போது அவர்களுக்கு நீதியின் சூரியனுடைய வெளிச்சம் உதித்தது. யோவான் 1:5 படி கிறிஸ்துவாகிய அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இந்த நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கும்போது அவர்களுக்கு ஏன் மரண பயம்? இவர்களுடைய ஆத்மா மரணத்தை சந்தித்தது. இவருடைய ஆத்மா மரணத்தை சந்தித்தது, அதாவது மரணம் அடைந்தது, ஆனாலும் உயிர்த்தது. இதையே யோவான் 11:25 இயேசு நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தான் பிழைப்பான் என்றார். இவர்கள் ஆத்மா மரணத்தை சந்தித்தது, மரணம் அடைந்தது என்றால் மரணம் என்னும் இடத்திற்கு சென்றது என்றுதான் அர்த்தம். இரண்டாவது, மேற்சொன்ன இந்த நிலையில்தான் சில புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் என்றாலே இயேசுவை நித்திய பரமபிதா என விசுவாசிப்பவர்களையே வேதம் குறிக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்நானத்தை குறித்து, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கொடுக்கப்படும் ஞானஸ்நானத்தை குறித்து அறியாமலேயே சரீர மதத்தை சந்தித்தவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுக்காத இந்த விசுவாசிகளின் ஆத்மாக்களும் பாதாளத்தின் தாக்கம் இல்லாத மரணம் என்னும் இடத்தில் இளைப்பாறுதல் இல்லாமல் இப்போதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். கிறிஸ்துக்குள்ளான ஞானஸ்நானத்தினால் அவர்களது பாவங்கள் மன்னிக்கப்படாதவே இதற்கு காரணம். இவர்களுக்கு மீட்பு நியாய தீர்ப்பு நாள் என்றுதான் கிடைக்கும் என்று வெளிப்படுத்தல் 20:13 மூலம் அறிய வருகிறோம். அப்போதுதான் அவர்களுக்கு யோவான் 11:25 இயேசு சொன்ன மரித்தாலும் பிழைப்பான் என்ற வாக்கு நிறைவேறும். அதற்கு முன்பு இவர்களுக்கு இளைப்பாறுதல் கிடைத்ததாக வேதம் குறிப்பிடவில்லை. மரணம் என்னும் இந்த இடத்திற்கு சாத்தானாலும் போய் வர முடியும். மரணம் என்னும் இந்த இடத்தில் இருந்து சாமுவேலைத்தான் சவுல் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை கொண்டு எழுப்பினான். அப்போது சாமுவேலோடே கூட தேவர்கள் பூமிக்குள்ளிருந்து ஏறி வந்துள்ளன. அவைகள் பிசாசுகளையே குறிக்கும்.
மரணம் எனும் இந்த இடத்திற்கு சாத்தானாலும் போய்வர முடிந்ததால் தான் அந்த ஸ்திரியால் சாமுவேலின் தூக்கத்தை கலைக்க முடிந்தது. அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரியால் பிசாசுகளை தவிர தேவதூர்களுக்கு கட்டளையிடவே முடியாது. சாத்தானின் அசைவு இருக்கும் இந்த மரணம் எனும் இடத்தில் சாமுவேல் இருந்தாலும் அவனுக்கு பாதாளத்தின் வேதனை கிடையாது என்பதால் சரீர மரணத்தை சந்தித்த போது அவனுக்கு மரண பயம் நிச்சயம் இருந்திருக்காது. மூன்றாவது, மனம் திரும்பி பாவமன்னிப்புக்கென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறுபவர்களின் ஆத்துமாக்கள் அவர்களின் சரீர மரணத்திற்கு பின்பு இளைப்பாறுவதற்காக பரதேசி சென்றுவிடும். மனம் திரும்பி பாவமன்னிப்பு கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றவர்களின் ஆத்துமாக்கள் அவர்களின் சரீர மரணத்திற்கு பின்பு இளைப்பாறுவதற்காக பரதேசி சென்றுவிடும். பாதாளம் அவர்களை மேற்கொள்ளாது. இவர்களுக்கும் ஆத்ம மரணத்திற்கான பயம் இருப்பதற்கு இடமே இல்லை. அடுத்த நான்காவது பிரிவினர் யோவானிடமிருந்து பிரிந்து வராமல் நேரடியாக பேதுருவை போல இயேசுவிடமே சீசர்களாய் சேர்ந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீசர்களாய் சேர்ந்த இவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுக்காவிட்டாலும் இயேசுவோடு சிலுவையில் தொங்கின ஒரு கல்லனை போல பரதேசி இளைப்பாற இடம் கிடைத்துள்ளது. காரணம், அவர்கள் இயேசுவிடமோ அல்லது இயேசுவின் முன்னிலையிலோ ஞானஸ்நானம் பெற்றவர்கள் என்பதால் வேதத்தில் எந்த நாமத்தில் ஞானஸ்நானம் அவர்கள் எடுத்ததாக சொல்லப்படாவிட்டாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலேயே ஞானஸ்நானம் எடுத்ததற்கு அது சமமாகிறது. கல்லனுக்கு ஞானஸ்நானம் பெற முடியாத நிலையில் இருந்ததால் அவன் ஞானஸ்நானமே பெறாவிட்டாலும் இளைப்பாற இடம் கிடைத்தது. அவன் ஆவினாலும் அக்கினினாலும் கிறிஸ்துவால் ஞானஸ்நானம் பெற்றிருப்பான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தண்ணீரினால் ஒருவேளை அவன் ஞானஸ்நானம் பெற வாய்ப்பில்லாதிருந்தாலும் அதற்கும் மேலான ஞானஸ்நானத்தை அவன் பெற்றுவிட்டான். இப்படிப்பட்டவர்களின் ஆத்மாக்களை அழைத்து செல்ல தேவதூதர்கள் வருவதால் இவர்களுக்கு மரண பயம் இருக்காது. பிலிப்பு 1:21 சரீர சாவு இவர்களுக்கு ஆதாயமாக அமைந்து விடுகிறது. அதே சமயத்தில் சாவினால் பாதாளத்தில் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஆத்மாக்கள் இந்நிலையிலாவது இயேசுவை பரமபிதா என்று ஏற்றுக்கொள்வார்களானால் நிச்சயம் நியாய தீர்ப்பு நாளில் தப்புவார்கள், தப்புவிக்கப்படுவார்கள். சாத்தானின் தூண்டுகளினால் இயேசுவை பரமபிதா இல்லைகிற இந்நிலையிலும் மறுதலிக்கிறவர்கள் அவருடைய அவிசுவாசத்தின் காரணமாக வெளிப்படுத்தல் 28 சாத்தானுக்காகவும் அவனுடைய தூதர்களாய பிசாசுகளுக்காகவும் நியமிக்கப்பட்ட இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். நீதிமொழிகள் 14:27 கர்த்தருக்கு இயேசுவுக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். இயேசுவை நித்திய பரமபிதா இல்லை என்பவன் சபிக்கப்பட்டவன், அவன் நித்திய நரகாக்கினிக்கு பாத்திரவான இருக்கிறான். யாக்கோபு 2:1 மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலுள்ள பரமபிதா என்னும் இந்த விசுவாசத்தை பட்சபாதத்தோடு பற்றிக் கொள்ளாதிருப்பீர்களாக. 1 தீமோத்தேயு 6:12 இயேசுவே நித்திய பரமபிதா என்னும் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடுங்கள், நித்திய ஜீவனை பற்றிக் கொள்ளுங்கள், அதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக இதை அறிக்கை பண்ணுங்கள். அப்போது நித்திய ஜீவனை பற்றிக் கொள்ளப் போகிற உங்களுக்கு சரீரம் மற்ற ஆத்ம மரண பயமே இருக்காது. ஜெபம். எங்களை மரண பயத்தை நீக்க எங்களது சரீரம் மற்றும் ஆத்ம மரண பயத்தை நீக்க குமாரனாய் மனுஷனாய் பூமிக்கு வந்து
மரணத்தை மூன்று சரீரத்தில் சந்தித்து ஆத்ம மரணத்தை வென்ற எங்களது பரம தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவே, சிலுவை மரணத்திற்கு முன்பு உமது வார்த்தையின் ஆளான சரீரத்தில் நீர் பட்ட பாடுகளை நாங்கள் உணர்ந்து, அதைவிட எந்த வகையிலும் இந்த உலகத்தில் எங்களுக்கு பாடுகள் இருக்க வாய்ப்பில்லை என்பதா, எங்களது சகல பாடுகளையும் தாங்கிக் கொள்ள பலம் உம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை உணர்ந்து உலகில் சந்தோஷமாக வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணியுள்ளீரே, உமக்கு நன்றி அப்பா. உமது கற்பனைகளில் ஒன்றும் பாரமானவைகள் அல்ல என்பதை உணர்ந்து மனம் திரும்பி வாழ எங்களுக்கு பலம் தாருங்கப்பா. உமக்கு பயப்படுகிற பயத்தில் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உமக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படத்தக்கதாக நாங்கள் நிலையான மனம் திரும்புதலை பெற உதவுங்கப்பா. உலகத்தில் ஆத்ம மரணத்தை தள்ளிவிடுவோமோ என்கின்ற பயமே இல்லாமல் நாங்கள் வாழத்தக்கதாக இப்பொழுதே எங்கள் ஆத்மாவிற்கு நித்திய ஜீவனை அளிக்க வேண்டும் என கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பரிசுத்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். பரமபிதாவாகிய இயேசுவே, பரமபிதாவாகிய இயேசுவே. ஆமென், ஆமென், ஆமென்.